கிராமத்தை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி அந்த முட்புதர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே, ஒதுக்குப்புறமான பகுதியிலே அவர் இறந்து கிடந்தது இன்னைக்கு கண்டறியப்பட்டு அதற்கான அரசு நடவடிக்கை, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து எல்லாமே முறைப்படி எல்லா நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அவருடைய தாய் தந்தை அந்த குடும்பத்தினர் நாங்க பிள்ளைய காணோன்னதும் புகார் கொடுத்தோம். அதை இவங்க என் பிள்ளைய தேடுறதுக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க என்ற புகாரை ஒன்று கூறினார்கள். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு என்ன சொல்றது பொறுப்பற்று செயல்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் அவர்களை நேற்று இரவு அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதுபோல இன்னைக்கு காலையில போஸ்ட்மார்ட்டம் முடிவுபட்டுள்ளது. இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கைகள், சில உதவிகள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. உடனடியாக குற்றவாளியை உடனடியாக நீங்க கண்டுபிடிக்கணும் என்று அவருடைய கோரிக்கையா வைக்கிறார்கள். நேற்றைய தினத்திலிருந்து அந்த மாலையில அந்த 4 மணியில இருந்தே நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகள் இந்த வேடநத்தம் கிராமத்தை மட்டுமே அங்க மட்டுமே இருந்து இதற்கான எல்லா நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆனா சிலர் அந்த முழு ஒத்துழைப்பு கிராம மக்களிடமிருந்தும் அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து இருக்கும்போது விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு முதலமைச்சரின் உத்தரவுப்படி காவல்துறை செயல்பட்டு வருகிறது. ஆனா முழு ஒத்துழைப்பு அவர்கள் குடும்பத்தார் தந்திட வேண்டும் என்று நான் குடும்பத்தாரை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் யாரு எவரு என்பதை நாம் சல்லடை போல அடிச்சு உடனடியாக அதை சரி பண்ணணும், நாங்க கண்டுபிடிச்சு விடுறோம் என்ற உறுதியோடு காவல்துறை இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு குடும்பத்தினர் தர வேண்டும் என்பதை தான் நான் இங்கு எல்லார் மத்தியிலும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல ஏனென்றால் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்றைய காலையில 10 மணி அளவுல குழந்தைகள் ஆணைய தலைவர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆணைய தலைவர், மெம்பரு, குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் அவங்களுடைய தலைவர்லாம் வந்தாங்க. ஆனா யாருமே அந்த குடும்பத்தாரை சந்திக்க முடியல, எங்களை சந்திக்க விடவில்லை என்று கூறினார்கள். அதனால நான் இப்ப குடும்பத்தாரிடம் தயவுசெய்து நீங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள், உறுதியாக விரைவிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. விரைவிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவ உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நான் இன்னைக்கு அவங்க தாய் தந்தை மற்றும் அவருடைய சகோதரியாரிடம் கூறிவிட்டு வந்துள்ளேன். ஏனென்றால் இதுல சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் இதை அரசியல் ஆக்குகிறார்கள். ஆனா நம்ம அரசியல் ஆக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நான் கேட்கறது அதுதான். அரசியல் செய்வது இப்போ நமக்கு அவசியம் இல்ல. குற்றவாளியை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த கோவை சம்பவத்துல 129 நாள்ல அவர் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி. அது போல நிச்சயமாக நம்முடைய காவல்துறை உள்ளிட்ட இதுல விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள், விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.